பாவிகளை சுமக்கும் மரம், சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டவர்களை சுமக்கும் மரம். சாவும் இயேசுவுக்குள் சென்று மறைந்து விடுகிறது. இந்த நிகழ்வை தான் நாம் சிலுவை பாதை வழியாக கொண்டாடுகிறோம். ஆவியின் கனிகளான நம்பிக்கை, அன்பு, கனிவு, தன்னடக்கம், நன்னயம், பரிவு, பொறுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய 9 பண்புகளில் இயேசு நிலைத்திருந்து இந்த சிலுவை பாதையை எதிர்கொள்கிறார். சிலுவையில் அவர் ஆணிகளால் அடித்து தொங்கவிடப்பட்டதால் சிலுவையில் பாவம் நீங்கி புனிதம் பெருகுகின்றது. சிலுவை பாவத்தை போக்கும் மீட்பின் சின்னம், அடிமைத்தனத்தை முறிக்கும் விடுதலை சின்னம், அன்பை பிரதிபலிக்கும் அன்பின் சின்னம், நம்மை நல்வாழ்விற்கு இட்டு செல்லும் வழிகாட்டி, நம்மை மறு கிறிஸ்துவாய் மாற்றிய பேரொளி, கிறிஸ்துவத்தின் நாடி துடிப்பு, தந்தை மகன் தூய ஆவியின் சங்கமம். எனவே சிலுவை ஒரு சுமை அல்ல, அது நம் வாழ்க்கை. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ, கிறிஸ்துவாய் நாம் மாற இன்று இயேசு சிலுவை பாதை வழியாக நமக்கு கற்றுத்தரப்போகும் சிலுவை சுமத்தலை தியானிக்க கல்வாரியை நோக்கி நம் கண்களை உயர்த்துவோம். வாருங்கள் கல்வாரிக்கு. அமைதி, அமைதி. வாருங்கள், என்னோடு வாருங்கள். யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம். நான்தான். ரவி, வாழ்க. தோழா, எதற்காக வந்தாய்? கைது செய்யுங்கள். கைது செய்வதா? காது, காது. உன் வாளை உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாது என்றால் நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும்? கல்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன. இழுத்துச் செல்லுங்கள். பேசிக்கொண்டிருக்காதீர்கள். மரண தண்டனை விதிக்க சாட்சிகளை தேடுங்கள். இவன் கடவுளுடைய திருக்கோயிலை இடித்து அதை 3 நாளை எழுப்ப என்னால் முடியும் என்றான்.
உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா? நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் உன்னை ஆணையிட்டு சொல்லும்படி கேட்கிறேன். நேரே சொல்லுகிறேன், மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதை இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையாம்? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இவன் சாக வேண்டியவன், இவன் சாக வேண்டியவன். இறைவாக்கினர் மெசியாவே, உங்களை அடித்தது யார்? சொல். சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தான். அந்த மனிதனை எனக்கு தெரியாது. உண்மையாகவே நீயும் அவர்களை சார்ந்தவன் தானே? ஏனெனில் உன் பேச்சை உன்னை காட்டிக் கொடுக்கிறது. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய். இயேசுவே, மறுதலித்து விட்டேன். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீ யூதர்களின் அரசனா? அவ்வாறு நீ சொல்கிறீர். தன்னை மெசியா என்றான். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்றான். மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திசை திருப்புகிறான். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகின்றார்களே, உனக்கு கேட்கவில்லையா? இந்த மனிதனை பொறாமையால் தான் என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். ஐயா, இந்த நேர்மையான வழக்கில் நீ தலையிட வேண்டாம் என்று தங்கள் மனைவியிடம் சொல்லி அனுப்பினார். சரி, நீ போ. பாஸ்கா விழாவின் போது மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை உங்களுக்காக ஆளுநராகிய நான் விடுதலை செய்வது வழக்கம். எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்யட்டுமா? இவரிடம் நான் குற்றம் ஏதும் காணவில்லையே. ஆனால் பரபாஸ் கொலை குற்றம் சாட்டப்பட்டவன். எனவே நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை மெசியா என்னும் இயேசுவையா? இவன் செய்த குற்றம் என்ன?
அநீத தீர்ப்பை ஏன் ஏற்றுக்கொண்டார்? அதிலிருந்து அவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? சிந்திப்போம். இயேசு தந்தையின் அன்பில் நம்பிக்கை கொண்டு பிறருக்கு அநீதம் இழைத்த யூத சங்கத்தினரையும் அவர்களின் அறிவு சார்ந்த நடைமுறை திட்டங்களையும் எதிர்த்தார். அதனால் அவருக்கு நேர்ந்த அநீதத்தை சமாதானத்தில் இளைப்பாற கடவனாக. ஆமென். சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாளா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை முள்முடி சூட்டும். செங்கோல் தந்து இவனை அரசனாக ஏற்றுக்கொள்ளும். சிலுவையை கொண்டு வந்து தோளில் ஏற்றுவோம். கொடுமையா சிலுவை பழுவோடு மீண்டும் எழுந்தி துயர்களின் நினைவோடு எழுந்தி சிலுவை பழுவோடு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தே எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்திப்போம். நிற்பவன் தான் வீழ்ந்தவனை தூக்கி நிறுத்த முடியும் என்பது உலக நியதி. மனிதர்களாகி நம்மை பாவ படுகொலியிலிருந்தும் உடல் மன நோயிலிருந்தும் சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்தும் நிரந்தரமாக தூக்கி நிறுத்த நம்மீது கொண்ட கனிவினால் தன் வீழ்தலை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். தன் கல்வாரி பயணத்தை கனிவோடு தொடர்கின்றார். இதனால் சிலுவை கனிவின் பண்பை கொண்டதாக மாறுகின்றது. ஜெபம். கனிவு நிறைந்த இயேசுவே, விழுதலை ஏற்றுக்கொண்டு என்னை விழாதவாறு தாங்கியவரே, எங்களை பிறர் தடுக்க நான்காம் நிலை. மரியாள் இயேசுவை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
அம்மா, மகனே, மகனே, இதோ வந்து விட்டேன். எல்லாம் புதிதாக உள்ளது. என்னாச்சு? அது யார்? அவள் இவனுடைய தாய். இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் மருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலைக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏய், இங்கே வா. உன் பெயர் என்ன? சீமோன், இந்த சிலுவையை சுமந்து வா. என்னால் முடியாது. உன்னால் முடியாது என்றால் நீ உயிரில் வாழ முடியாது. என்ன அராஜகம் செய்கிறீர்கள்? இது அராஜகம் அல்ல, அதிகாரம். தூக்கு. ஒரு சாதாரண மனிதனின் உதவி இறைமகனுக்கு தேவைப்பட்டதா? ஏன் சிமியோனின் உதவியை இயேசு ஏற்றுக்கொண்டார்? இதன் மூலம் இயேசு நமக்கு சொல்லும் செய்தி என்ன? சிந்திப்போம். தேவையிலும் துன்ப நிலையிலும் இருப்பவர்களுக்கு உதவுவது சாதாரண மனிதர் அல்ல, உதவும் பண்பு தெய்வத்தினுடையது. சிமியோனிடமிருந்து உதவும் பண்பு நன்னயமாக இயேசுவுக்கு கிடைக்கின்றது. மாபெரும் உலக நிலையாய் பதிந்தது உம்பதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது உம்பதனம் எனக்கு. மகனே, இனி அப்படி ஒரு முறை பேசாதே. அவர் அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை, அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தார். ஐயோ, விடு என்னை, நான் போக வேண்டும். அநீதியை எதிர்த்து ஆண் மக்கள் குரல் கொடுப்பார்கள் என்றுதான் பிள்ளை வரம் கேட்கிறோம். ஆனால் துணிவில்லா ஆண் மக்களை ஈன்றெடுப்பதை விட துணிவுள்ள பெண் மக்கள் எவ்வளவோ மேல். போகட்டும் அவள். அரசாங்கத்தின் தீமையை எதிர்த்து போராடிய ஒரு வீரனுக்கு ஒரு பெண் உதவி செய்தாள் என்று வரலாறு பேசட்டும். இயேசுவே, இயேசுவே, பார்ப்பதற்கு எச்சமில்லை, விரும்பத்தக்க தோற்றம் இல்லையே. எங்கள் காயங்களை உருவாக்க நீங்கள் எங்கள் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே. அழிப்பதற்கு எடுத்துச் செல்லும் ஆட்டுக்குட்டி கூடும் ரோமம் கத்தரிப்போர் நிலையில் கத்தாத செம்பல் போலும். அவர் தம் வாய் திறவாமல் இருந்தார் என்றும் இசையா தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் காட்சிகள் ஆகிவிட்டதே. காட்சிகள் ஆகிவிட்டதே. இயேசுவே,
வெரோனிக்காள் இயேசுவின் மேல் கொண்ட அன்பு, அவள் அந்த நேரத்தில் காட்டிய துணிவு மற்றும் இயேசு தன் முகத்தை அவள் துடைத்த துணியில் பதிய வைத்தது, இவைகள் மூலம் இயேசு நமக்கு சொல்ல விரும்புவது என்ன? சிந்திப்போம். ரோமை வீரர்களின் அராஜகமான செயல்களையும் அஞ்சி நடுங்கக்கூடிய சூழ்நிலையும் கடந்து ஒரு சாதாரண இளம்பெண் இயேசுவை அணுகி அவரது முகம் துடைக்க துணி கொடுத்து உதவ முடிந்ததென்றால் அது அவளது இதயத்தில் பொங்கி விழுந்த அன்பினால்தான். உண்மையான அன்பு உலகை வெல்லும். விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவனவாக. ஆமென். படுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீளத்தில் மறுமுறையும் ஓய்ந்தீர் படுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறையாக தனது மண்ணுக்கே உள்ள பலவீனம், இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஆனாலும் விழுதலை குறித்து யாரும் மனம் சோர்ந்து போகக்கூடாது. விழுகின்ற போதெல்லாம் இடர்பாடுகளை பொறுமையுடன் ஏற்று ஆவியின் தூண்டுதலால் எழுதலுக்கு செவிசாய்த்து எழுந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். இயேசுவும் அவ்வாறே இரண்டாம் முறை தரையில் விழுந்த போதும் பொறுமையினை சுமந்ததனாம் அந்தோ சாய்ந்தீர் நீளத்தில் மறுமுறையும் ஓய்ந்தீர் பழுவினை வழி தொடர்ந்தீர் விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபியுங்கள். இச்சமயத்துக்கு இந்த குறைகள் செய்தால் மக்களிடத்திற்கு என்னதான் செய்வார்கள்? தேவன் உமக்கு உதவி செய்வார். நாங்கள் உமக்காக ஜெபிக்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு எருசலேம் நகரத்து பெண்களை சந்தித்து மூன்றாம் முறையும் நீ
இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் மீண்டும் தன் உறுதியில் தளர்ந்து சோர்ந்து தள்ளாடி விழும் இயேசுவின் விழுதலும் நமக்கு என்ன சொல்கிறது? சிந்திப்போம். மனித நிலை இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இது ஒரு சாதாரண மனிதரின் அங்கியே அல்ல. நில்லுங்கள், அதை கிழிக்காதீர்கள். நம்மில் அதிர்ஷ்டசாலிகள் யார் என்று சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம். தன்னை நிர்வாணமாக்கி ஏளனம் செய்த செயலை எவ்வித எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொண்ட இயேசு அதன் மூலம் நமக்கு கூறும் செய்தி என்ன? சிந்திப்போம். உடுத்த ஆடையில்லா ஏழை ஆடையின்மையை அவமானமாக கருதுவது இல்லை. மனநோயாளி தான் துன்புறுத்தப்படுவதையோ காரி உமிழப்படுவதையோ கேலி செய்யப்படுவதையோ அவமானமாக கருதப்படுவதில்லை. சீடத்துவ வாழ்வில் அவமானங்களையும் கேலி பேச்சுகளையும் கொள்கையோடும் பெருமையோடும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறைவனால் பல மனிதர்களை அவமானமடையாதபடி காப்பாற்ற முடியும். எனவேதான் இயேசு அந்த உச்சக்கட்ட அவமானத்தை ஒரு ஏழையைப் போல, ஒரு மனநோயாளியைப் போல எவ்வித பாதிப்புமின்றி ஏற்று நம்மையெல்லாம் அவமானத்திலிருந்து காத்தார். சிலுவையின் பண்புகளாகிய தூய ஆவியின் 9 கனிகளும் அவரில் நிலைத்திருந்ததால் ஒரு செம்மறியை போல் கல்வாரியின் உச்சியில் நிற்கின்றார். ஜெபம். அன்பான இயேசுவே, நீர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டதன் வழியாக அவமானப்படுத்தப்படுபவர்களுக்கு விண்ணகத்தில் பெருமையும் மதிப்பும் உண்டு என்ற நிச்சயத்தை வெளிப்படுத்துகின்றீர். வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் அவமானங்களை சிலுவையின் பண்பை கொண்டு தாங்கிக் கொள்ள அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தாய் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக. 11ஆம் நிலை. இயேசுவை
சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இழுத்து பிடியுங்கள். தன் புனிதமான கால்களையும் கைகளையும் பாவச்சுமையான சிலுவைகள் ஆணிகளால் அடிக்க இயேசு ஏன் சம்மதித்தார்? அதன் மூலம் அவர் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? செவிமடுப்போம். மகளே, மகனே, இதோ உன் பாவங்களை எல்லாம் சிலுவை வடிவில் கல்வாரி உச்சி வரை சுமந்து வந்திருக்கிறேன். இந்த பயணத்தில் நான் கற்றுத்தந்த தூய இயல்புகளை நீ வாழ்வாக்கு. என் கைகளும் கால்களும் சிலுவையில் வைத்து ஆணிகளால் துளைக்கப்பட்டதால் உன் பாவங்கள், சாபங்கள், நோய்கள், பிணிகள் அனைத்தும் என் உடலுக்குள் பாய்ந்திருக்கின்றன. இப்போது சிலுவை என்ற இந்த அவமான சின்னம் புனிதமான விடுதலையின் சின்னமாக, மீட்பின் கருவியாக, அன்பின் சின்னமாக மாறியிருக்கிறது. சிலுவையை உன் வாழ்வின் விடுதலைக்கு, வளர்ச்சிக்கு, சமாதானத்திற்கு திறவுகோலாக பயன்படுத்திக்கொள். ஏனெனில் சிலுவை வழியாக நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். சிலுவையில் என் இரத்தத்தை உன் விடுதலைக்கு விலையாக கொடுத்திருக்கிறேன். என் அன்பை உணர்ந்து வாழ பழகு. ஜெபம். அன்பான இயேசுவே, அடைப்பட்ட என் வாழ்விற்கு திறவுகோலும் வழிகாட்டியுமான சிலுவையை என் வாழ்க்கையில் எந்நாளும் பயன்படுத்தவும் நீர் தெளிவுபடுத்திய பாதையில் நடக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள். நீ மெசியாதானே?
உன்னையும் எங்களையும் காப்பாற்றும். என்ன பேசுகிறாய்? இன்னுமா உன் மனம் மாறவில்லை? கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தண்டனைக்குத்தானே உள்ளாயிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் குற்றம் ஏதும் செய்யவில்லை. இயேசுவே, இயேசுவே, நீ ஆட்சி உரிமை பெற்றிடும் போது என்னை நினைவில் கொள். இன்று என்னோடு எந்த வீட்டில் இருப்பீர் என்று உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். புளித்த திராட்சை ரசத்தை கடற்பஞ்சில் நன்கு துவைத்து இயேசுவுக்கு பொருந்தத்தாகும். ஒப்படைக்கும். கல்வாரி சிகரமது
பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழ்ந்தேன். அப்படி என் அன்பினால் நன்மை அடைந்தவர்கள்தான் என்னை சிலுவையிலிருந்து இறக்கி என் தாயின் மடியில் கிடத்தி எனது இறுதிச் சடங்கில் நான் அனாதை அல்ல என்பதையும், பிறர் நலனில் அக்கறை கொள்பவர்கள் என்றுமே அனாதைகள் அல்ல என்பதையும் நிரூபித்தார்கள். பிறருக்காக வாழாமல் தன்னலத்தோடு வாழ்பவர்கள்தான் அனாதைகள். பிறர் உதவியையோ அன்பையோ பெற தகுதியற்றவர்கள். எனது உலக வாழ்க்கை உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். எப்பொழுதும் தூய் ஆவியின் கனிகளான 9 பண்பிலும் நிலைத்திரு. அதுவே நீ மறு கிறிஸ்துவ ஆகப்பட்டதற்கு அடையாளம். உன்னை போல உன் அயலானையும் நேசி என்பதே என் அடக்கத்திற்கு முன் நான் உனக்கு கூறும் செய்தி. ஜெபம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, பிற நலனில் அக்கறை கொள்பவர்களாக வாழ்ந்து உரிமைகளை பெறுதலே சிறந்த ஞானம் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனாக. ஆமீன். உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று, ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தே எனக்காக இடர்பட வந்தே எனக்காக. 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பே, என்ன நிக்கோதேம் அவர்களே, நம்முடைய வழக்குப்படி அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவருடைய உடலை கொண்டு செல்ல பிலாத்துவிடம் ஒப்புதல் பெற வேண்டுமே. ஒப்புதல் பெற்றுவிட்டேன். நல்லடக்கம் செய்ய தேவையான பொருட்கள் முக்கியமாக வெள்ளைப்போளமும் சந்தனத்தூளும் வெள்ளை துணியும் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் வாங்கி தயாராக வைத்திருக்கிறேன். இயேசு ஓர் கோதுமை மணி. மாடடை குடிலில் பிறந்து தங்குவதற்கு நிரந்தரமான இடமின்றி அலைந்து திரிந்து பணியாற்றி நிந்தை அவமானங்களோடு சிலுவைச் சாவை ஏற்று இறுதியாக பிறருக்கு சொந்தமான கல்லறையில் புதைக்கப்பட்ட இயேசு நமக்கு கூறும் செய்தி என்ன? செவிமடுப்போம். மகனே மகளே, இருள் வாழ்விலிருந்து அருள் வாழ்விற்கு உன்னை மீட்டெடுக்கவே மனிதனாக பிறந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு கற்றுக் கொடுத்தேன். உன் பாவக்கட்டியிலிருந்து உன்னை விடுவிக்க சிலுவை வழியாக உன் பாவங்களை எல்லாம் சுமந்து என் உடலில் ஏற்றுக்கொண்டேன். நான் சுமந்த சிலுவையை உனக்கு விடுதலையின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, நம்பிக்கையின் சின்னமாக, அன்பின் கருவியாக உனக்கு விட்டுச் செல்கிறேன். எப்பொழுதெல்லாம் சிலுவையை நம்பி நீ செயல்படுகிறாயோ அப்பொழுதெல்லாம் என் அன்பின் வல்லமையால் நீர் ஆசீர்வதிக்கப்படுகிறாய், விடுதலை பெறுகிறாய், சமாதானம் பெறுகிறாய். சிலுவை என்பது அன்றாடம் நீ கடைபிடித்து நிலைத்திருக்க வேண்டிய தூய ஆவின் கனிகளான நம்பிக்கை, அன்பு, கனிவு, தன்னடக்கம், நன்னயம், பரிவு, பொறுமை, அமைதி, மகிழ்ச்சி எனும் 9 பண்புகள் ஆகும். இந்த அர்த்தத்தில் தான் என்னை பின் செல்ல விரும்புகிறவன் அன்றாடம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று கூறினேன். எனவே மகனே மகளே, சிலுவை ஒரு சுமை அல்ல, அது உன் வாழ்க்கை. உனக்கு வாழ்வு கொடுத்ததிலே எனக்கு மகிழ்ச்சி, நிம்மதி. பாவத்திற்கு என்னோடு இறந்த நீ புத்துயிர் பெற்று என்னோடு உயிர்த்தெழு. ஜெபம். பாவ இயல்பை அழிக்கவும் புது படைப்பாக மாறவும் உமது உயிர்ப்பில் பங்கு பெற்று மகிழவும் வழிகாட்டிய இயேசுவே, சிலுவை ஒரு சுமை அல்ல, அது எங்கள் வாழ்வின் வழிகாட்டி.
நன்மையின் திறவுகோல் என்பதை உணர்ந்து வாழ வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இயேசு ஓர் கோதுமை மணி. இந்த மணி மண்ணில் புதைக்கப்படவில்லை, மாறாக இறையாட்சிக்காக விதைக்கப்படுகிறது. இது ஒரு முடிவு அல்ல, இது நம் வாழ்வின் தொடக்கம்.